வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். திஸ் இஸ் எஸ்வி ஆஷதா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாங்குக்கான டிப்ஸ் தான். அதாவது பாட்டு பாடுறதுக்கான டிப்ஸு. நான் பேசும்போது பார்த்திங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரியாது. அதாவது கொஞ்சம் வாய் பிளற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு நான் என்ன கன்வே பண்ணுறது புரியாமல் போயிடும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் பாட்டு பாடணும். ரொம்ப பெரிய ஆசை யார் வேணால் வச்சுக்கலாம், தப்பில்ல. நான் ஒரு பாடகர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேசிக் பிகினர் லெவல் நம்ம தாண்டிடலாம். ஓகே, ஆரம்ப அந்த அடிப்படை இது இருக்கும் இல்லையா, அதை நம்ம தாண்டிடுவோம். அப்படின்ட்டு நிறையா பேசுவேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, பாட்டு பாடுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு பாடகர் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம். பாடகர்னால் இந்த சூப்பர் சிங்கர், சன் சிங்கர் அதில் நான் கலந்துக்கிற நினைப்பு எனக்கு இன்னும் வரல. பட் இப்போதைக்கு கோயிலில் பாடுற அந்த பஜன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தனியாக குருவும் இருக்காங்க. என்னோட சேர்ந்து ஒரு 10-15 பேர் என்னமோ நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஓகேவா, இப்படி தான் எல்லாத்தையும் கலந்து பேசிகிட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, பார்த்துட்டோம் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒரு சாங்கை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு ஒரு சாங் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே நல்லா பாட்டு வந்துடும். ஒரு சில பேர் நான் என்னையே எடுத்துக்கோங்க, 8 வருஷமாக பாடிட்டுருக்கேன். பட் ஒரு நாளும் யாரும் சொல்லியிருக்காங்க. பட் நான் அது அப்போ பெருசாக எடுத்துக்கல. ரீசெண்டாக ஒரு என்ட்ரி ஒரு இடத்துல 250 பே பண்ணி என்ட்ரி பண்ணி நான் எஃப்எம்மில் பாடுற மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா பாடுது, அதுக்கு வாய்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் சங்கதி இல்லை, ஸ்ருதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 வருஷமாக பாடுற யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அந்த வருத்தமே தெரிஞ்சுது. ஸோ உங்களை 4 பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மெத்தட்லேயே இருந்துடாதீங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கூர்ந்து கவனிங்க. அதுதான் இயர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே. இது ஃபஸ்ட் டைம் பாடும்போது எப்படி வராது, பட் செகண்ட் டைம் பாடும்போது அப்படி வரும். செகண்ட் டைம்னா அந்த ஸ்டான்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்து பாடுங்க. நானே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் லைட் மியூசிக்காக போகிறீங்க. இப்போ அந்த வசீகர சாங்லாம் இருக்குல்ல, அடைமலை வரும் அதில் நனைவோமே. ஸோ டெடிக்கேட்டடாக பாடணும் அப்படிங்கிறதா. எல்லா லைன்ஸுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும். டெடிக்கேட்டட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப நீங்கள் அர்ப்பணித்த வாய்ஸ் மட்டும் இல்லை, உள்ளேருந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லங்ஸ்லேருந்து பாடும்போது அர்ப்பணிப்போடு பாடுங்க. ஸ்டார்டிங் பாடும்போது நம்மளால் ஜஸ்டின் பீபர் மாதிரியோ இல்லை சங்கர் மகாதேவன் சார் மாதிரியோ பாட முடியாது. பட் நம்மளுடைய ப்ராக்டிஸ் இல்லை, அது கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். தேர்ட் என்ன அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் லெவலை விட்டுறாதீங்க. எந்த காரணத்துக்கும் எதுக்கும் எவன் சொன்னாலும் நீங்கள் அதை விட்டவே கூடாது. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் இதை விட என்ன அப்படின்னா, நீங்களே பாடி உங்கள் சாங்ஸை நீங்களே கேட்டு பாருங்கள். ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு பாடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இதெல்லாம் தாராளமாக டிப்பில் வச்சுக்கோங்க. ஸோ நிறையா யூடியூப் சேனல்ஸ் நிறையா சொல்லுது. ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் நல்லா இயர் ட்ரைனிங் இது பண்ணுறது, அப்புறம் அப்லோட் பண்ணி என்ன திருத்தம்னு மற்றவங்க சொன்னால் கவனிங்க. ஒரு சில பேர் ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க, நீ இந்த தப்பு தான் பண்ணுற அப்படின்னு. நமக்கு கேட்ட உடனே என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அவங்க தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிறவங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ முடிஞ்சு.